जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கரச்சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அனைத்து மட்டத்தினருக்கும் ஆச்சாரியரான ஜெகத்குரு. இப்படி கர்மா பக்திகளையும் சொல்லி அவற்றின் மூலமே ஞானத்துக்கு போகச் சொன்னவர் ஆச்சாரியாள். ஞானத்திற்காகவே கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆகியவற்றையும் ஸ்தாபித்தவர் அவர். அத்வைத ஞான மார்க்க ஆச்சாரியர் என்று மட்டுமே அவரை முடித்துவிடும் பரவலான அபிப்பிராயம் சரியில்லாத ஒன்றாகும். அத்வைதந்தான் முடிவான லட்சியம் என்று அவர் நிலைநாட்டி ஏராளமாக அதற்காகவே எழுதியிருப்பது வாஸ்தவந்தான். ஆனாலும் நிவிருத்தியில் போகக்கூடிய ஸ்வல்ப ஜனங்களுக்கே அது அனுஷ்டான சாத்தியமானது. யாராயிருந்தாலும் அத்வைதந்தான் சத்தியம் என்று அடிப்படையாக ஒரு உறுதி இருக்கணும். அவர்கள் சாதனையில் முன்னேறி முடிவாக அடைய வேண்டியது அதுதான் என்பதால் பரம சத்தியமான அத்வைத ஸ்தாபனத்தை ஆச்சாரியால் முக்கியமாக பண்ணினார். ஆனால் சகல ஜனங்களையும் உய்விக்க வந்த அவர் இப்படி ஸ்வல்பம் பேருக்கு வழிபோட்டு கொடுத்ததோடு முடிந்து போய்விடவில்லை. மற்ற பிலாசபர்களுக்கும் ஆச்சாரியாளுக்கும் முக்கியமான வித்தியாசமே என்னவென்றால், அவர்கள் உசந்த லெவலில் இருப்பவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளவே பிலாசபி சொன்னார்கள். மற்றவர்களில் அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள் புத்தி விஷயமாக அந்த பிலாசபிகளை ஆராய்ந்து சந்தோஷப்படும்படி சொன்னார்கள். மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை. தம்முடைய பிலாசபியை புரிந்து கொள்ளவே முடியாமல் அடிநிலையில் உள்ளவர்களில் இருந்து ஆரம்பித்து அனுஷ்டானமாக செய்து பார்த்து முன்னேறுவதற்கு விஸ்தாரமாக சாதனாக்கிரமம் போட்டு கொடுத்து காரியம், ஃபீலிங், புத்தி எல்லாவற்றை கொண்டும் அனுபவத்துக்கு இன்ச்சாக ஏற்றிவிட்டவர் நம் ஆச்சாரியாள்தான். கர்மா பக்திகளால் மனசின் அழுக்கும் ஆட்டமும் போன பின் சாதன சதுஷ்டியங்களை அபியசித்து அப்புறம் ஸ்ரவண மனன நித்தியாசனங்களால் சாட்சாத்காரம் பெறும்படியாக விரிவாக சாதனாக்கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார். குறிப்பு: அத்வைத சாதனை கிரமத்தை விளக்கும் ஸ்ரீசரணர்களின் உரை அடுத்து வரவிருக்கும் நம் நூற்பகுதியில் வெளியாகும். சில பேருக்கு மட்டும் பிலாசபி சொன்ன ஒருவராக நம் ஆச்சாரியால் முடிந்துவிடவில்லை. அவர் அத்தனை பேருக்கும் ஆனவர். அதனால்தான் ஜெகத்குரு என்று பெயர். அத்தனை லெவல்களிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவரவர் லெவலிலேயே ஆரம்பித்து அவரவர் மனோபோக்குக்கு அனுகூலமான வழியிலேயே கொண்டு போய் படிப்படியாக அத்வைதத்தில் சேர்க்கும்படியாக சகல மார்க்கங்களையுமே ஸ்தாபித்தவர் அவர் என்பதுதான் அவரை பூர்ணமாக புரிந்து கொள்ளும் சரியான அறிவு. வேத சாஸ்திர அடிப்படையில் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தார் என்பது அவருடைய விசேஷ பெருமை. அத்வைதம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம். அத்வைதம் என்ன, மற்ற சித்தாந்தங்கள் என்ன என்று அப்பப்போ சொல்லிக்கொண்டு வந்தேன். சம் அப் மாதிரி சுருக்கமாகச் சொன்னால், கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிற ஜகத்துக்கு மேலாக எதுவும் கிடையாது, எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் வரை நீ பாட்டுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இந்திரிய சௌக்கியங்களை அனுபவித்து கொண்டிரு. சாவோடு உயிரும் க்ளோஸ். ஆத்மா, புனர்ஜன்மா, ஸ்வர்க்கம், மோக்ஷம் என்பதெல்லாம் புரளி என்கிற சார்வாகம்தான் அக்னாஸ்டிசிசம் என்றும் மெட்டீரியலிசம் என்றும் சொல்வது. மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல் என்கிற எல்லாமே ஆதாரம் இல்லாத கல்பனை ஓட்டந்தான். வாஸ்தவத்தில் எல்லாம் சூன்யந்தான் என்கிறது பௌத்தம். அதில் 4 பிரிவு இருந்தாலும் முடிவில் எல்லாம் இந்த சூன்யத்தில் சேர்ப்பதுதான். அதை சொல்கிற பௌத்தம் நிஹில்சம். ஜைனர்களும் அரை பௌத்தர்கள்தான்.
அர்த்த வைநாசிகர் என்றே ஆச்சாரியால் அவர்களை சொல்லி இருக்கிறார். எப்படி என்றால், பௌத்தர்கள் எதுவும் இல்லை இல்லை என்றால் இவர்கள் இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்பதால். எதையும் தீர்மானிக்க முடியாது என்று அவர்கள் சொல்வது ஸ்கெப்டிசிசம். சரீரத்தை ஒரேடியாக துன்புறுத்தி கொண்டுதான் ஆத்மாவில் இருந்து கர்மாவை ஒட்ட பிழிந்தெடுத்து தள்ள முடியும் என்று அவர்கள் சொல்வது ஸ்டாய்சிசம். ஆத்ம விஷயமாக போகாமல் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் வேத கர்மாவை பண்ணியே ஸ்வர்க்க லோக சந்தோஷத்தை அடையச் சொல்லும் மீமாம்சையை சிரித்துக்கொண்டே சொல்கிறார். வைதிகமான மெட்டீரியலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ. உயிரை எந்த குண கர்ம கலப்பும் இல்லாமல் தனியாக பிரித்து காட்டும் சாங்கிய யோக சாஸ்திரங்கள் நான் டுவலிசம் என்று சொல்லப்படும் அத்வைதம் மாதிரி இருந்தாலும், இப்படி அநேக உயிர்கள் தனித்தனியாய் இருப்பதாக சொல்வதில் டுவலிசம் அதாவது துவைதம் ஆகவும் வேடிக்கையாக இருக்கிறது. தர்க்க சாஸ்திர அறிவாராய்ச்சியாகவே உள்ள நியாய வைசேஷிகங்களை இன்டெலெக்சுவலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ. இந்த எல்லா சித்தாந்தங்களுமே அறிவு வழியில் ஆனவைதான். சார்வாகர்களும் புத்தியால் விசாரித்துதான் ஆத்மா இல்லை, சுவாமி இல்லை, சாஸ்திரம் இல்லை என்கிறார்கள். இப்போதும் பகுத்தறிவுவாதிகள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? பக்தி மதங்களை பார்த்தால் சித்தாந்தம் என்று வரும்போது அறிவு ரீதியில்தான் கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று இருப்பதால் அவையும் சில இசங்களாகவே, அதாவது டுவலிசம் என்னும் துவைதம், குவாலிஃபைட் நான் டுவலிசம் எனப்படும் விசிஷ்டாத்வைதம் என்றெல்லாம் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தாய் சரக்கு என்ன? அவற்றின் சாதனா கிரமத்தில் உயிர் நிலையாயிருப்பது எது என்று பார்த்தால் பக்திதான், அதாவது அன்பு. மற்றதெல்லாம் அறிவு, இதுகள் அன்பு. மற்றவற்றில் இமோஷனுக்கு அதாவது உணர்ச்சிக்கு இடம் இல்லை. இது இமோஷன். பகவானை ஃபீல் பண்ண போவது லவ். அத்வைதம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.